பழங்காலத்துல இருந்து கேஜிஎஃப் பகுதி பல ஆட்சியின் கீழே இருந்து வந்திருக்கு. கங்கர்கள், பல்லவர்கள், சோழர்கள், பாணர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் பிரிட்டிஷ்னு பலரும் இந்த மண்ணை ஆண்டு இங்கிருந்து தங்கத்தை எடுத்து வந்ததா சொல்லப்படுது. இதுல பல்லவர்களும் சோழர்களும் தான் இந்த மண்ணை ஆண்டதுக்கான பல சான்றுகளை விட்டுட்டு போயிருக்காங்க. குறிப்பா சோழர்கள் கேஜிஎஃபோட மாரிக்குப்பம்ங்கிற பகுதியில கோவில்களையும் கோட்டைகளையும் கட்டி அந்த இடத்த பாதுகாத்து வந்திருக்காங்க. முற்கால சோழர்கள் காலத்துல இருந்தே கேஜிஎஃப் பகுதிகளில் இருந்து தங்கம் காவேரி பூம்பட்டினத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருந்து மதுரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் அனுப்பப்பட்டதா நம்பப்படுது. 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சோழ மன்னன் திருமாவளவன் கரிகால சோழன் ஆட்சியின் போது கேஜிஎஃப் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு சோழ ஆட்சி அங்க தலை தோங்கி இருக்கு. கரிகால சோழன் ஆட்சியில தொடங்கி பல சோழ மன்னர்களால கோலார் பகுதி குவலபுரம் என்னும் பெயரால ஆட்சி செய்யப்பட்டு வந்தது தெரிய வருது. சோழ மன்னர்கள் உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உட்பட பல மன்னர்களோட கல்வெட்டுக்கள் கோலார் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. சோழர்களோட ஆட்சிக்கு அப்புறம்